கர்லாவை இப்படி சுழற்றி பாருங்க. கம்மியான கவுண்டிங்ல அதிகமான ரிசல்ட்டை பெறலாம். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? எப்படின்னு பாருங்க. ஸோ முதல்ல வீரமண்டி சாப்பிட்டு 1.5 மணி நேரம் ஆச்சு. தி பெஸ்ட் நியூட்ரிஷன் உள்ள இருக்கு. நம்ம உடம்புக்கு தேவையான 5 வகையான சத்துக்கள் எதுங்க? கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபேட். ஸோ தி பெஸ்ட் முடிச்சுட்டு என்ன எடுத்தேன்னு சொல்றேன். இப்போ கவுண்டிங் போயிடலாங்களா? ஸோ வீரமண்டி தெளிவா பாத்துங்க. இப்படி இந்த பக்க சைடு 25, இந்த பக்க சைடு ஈச் சைடு 25. என்ன பண்ணணும்? 2 சைடும் 25 25 5 கவுண்டிங் பண்ணணும். 125. அதுல 125 பிரீத்தும் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இப்போ மேல வச்சு இங்க பாருங்க. இந்த ஒரு சுழற்சிக்குள்ள ஒரு பிரீத் இன் ஒரு பிரீத் அவுட் வந்துடும். ஒரு ரொட்டேஷனுக்குள்ள ஒரு பிரீத் இன் ஒரு பிரீத் அவுட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா. ஈச் சைடு அதே மாதிரி தான். சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு கரெக்டா சுழற்றுங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா. ஸோ நல்லா தினவெடுத்த தோள்கள் தி பெஸ்டா ரெக்கவர் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து 48 மணி நேரத்துக்கு இந்த ஒர்க் அவுட்டை பண்ணிடுறாங்க. ஸோ கரெக்டா 48 hours ஒன்ஸ் ஒரு பாகத்துக்கு பயிற்சி செய்தோம்னா அது டெவலப் ஆகிறதுக்கு 48 மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும். அந்த இடத்துக்கு உடனே டோட்டல் ஒர்க் அவுட்டையும் நிறுத்திடாதீங்க. வேலைக்கு பண்ணலாம். பைஸ், ட்ரைஸ் ஏதாவது ஒன்று. ஸோ ஒரு நாளைக்கு ஒன்றுங்கிற விதத்துல கரெக்டா கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு வாரத்துல 4 அல்லது 5 நாட்கள் செய்துட்டு 2 நாள் தி பெஸ்டா ரெஸ்ட் எடுத்தோம்னா நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும். இத்தனை நாளா தொப்பை குறைச்சு உங்களுக்கு காண்பிச்சேன். இனி எனக்கு கட்டுமஸ்தான் உடல் வாக்கு வேணும். வீட்டிலேயே எல்லா செட்டப்பும் அமைச்சாச்சு. என்னால முடிந்த அளவுக்கு எல்லாம் கொண்டு வந்துட்டேன். ஸோ இதை வச்சே எப்படி பெறான்னு நீங்க பாருங்க. வீட்டு உணவுகள், வீட்டு பயிற்சிகள், என்னென்ன உபகரணம் இருக்கிறத வச்சு கார் டிஸ்கு, நிலவு கட்டை எல்லாத்தையும் வச்சு பெற்றுக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பாருங்க. நம்மை போல நடுத்தர வர்க்க மக்களும் ஏழை மக்களும் பலன் பெற தேவையான விஷயங்களாக இருக்கும். வீட்டிலிருந்து நீங்களும் சாதிக்கலாம். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. ஓகேங்களா?